என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனமாய் பார்ப்போம். வாசிப்போம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. இங்கே பாரத்தோடு தேவனுடைய சமூகத்திலே அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான பாரம், அவருக்கு முன்பதாக அவர் காண்கிறதான ஆமேன் அவருடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்து வருகிறதான ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நினைத்து அவர் ஜெபிக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? நீதிமானை வளைந்து பிடிக்கிறான். ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. ஆண்டவரே, ஏன் இவ்வாறு நீர் மௌனமாயிருக்கிறீர்? எங்களுடைய சத்தத்தை நீர் ஏன் கேட்காமல் இருக்கிறீர் என்று சொல்லி அவருடைய கூப்பிடுதலை அவர் அங்கே சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ 2வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிப்போம். நான் ஏன் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். போதும். அப்போ இவர் இங்க என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவர் என்ன செய்கிறார்? தரித்திருக்கிறார். அவர் நிலைத்திருக்கிறார். அவர் எனக்கு என்ன சொல்ல போகிறார்? தேவன் என்னிடத்திலே பேச போகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேச போகிறார். என்னுடைய பல நாள் கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் தரப்போகிறார். ஏன் நீதிமானை துன்மார்க்கன் வளைந்து பிடிக்கிறான்? நியாயப்பிரமாணம் என்ற ஒரு சட்டத்தை நீர் கொடுத்தீரே, அந்த சட்டத்திற்கு பலனே இல்லை. ஆமென். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நியாயம் ஒருபோதும் செல்லவில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல நியாயம் சொல்லவே இல்லை. நியாயம் செய்கிறவனை துன்மார்க்கன் வளைந்து பிடிக்கிறான், நீதிமானை துன்மார்க்கன் பிடிக்கிறான். அப்போ இதற்காக தேவன் என்னிடத்தில் என்ன பேச போகிறார்? வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தரியாமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும். போதும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ அகங்காரியாயிருக்கிறானே. ஆமென். தேசம் முழுவதும் எப்படி இருக்கிறது? அகங்காரம் கொண்டிருக்கிறது. அந்த 5வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்கள். அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் ஆமென் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக
அவன் என்ன செய்து வைத்திருக்கிறான்? கூட்டி வைத்திருக்கிறான். 6வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வாசியுங்கள். இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வசை சொல்லையும் வசனித்து தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்து கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்றும். 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்கி ஒன்றிலும் திருப்தி ஆகாமல் தன்னுடையதல்லாததை தனக்காக சேர்த்து கொள்ளுகிறார்கள். நல்ல கவனியுங்க. ஒன்று, திருப்தி ஆகவில்லை. 2வது காரியம் என்ன? தன்னுடையது அல்லாததை தனக்காக சேர்த்து கொள்ளுகிறார். தேவன் மிகவும் கோபப்படுகிற ஒரு காரியம்தான் இது. தேவன் தன்னுடைய மக்களை தன்னுடைய பலத்த கரத்தினாலே பாதுகாக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அவர்களை வழிநடத்தி வருகிறார். அவர் முதலிலே வைக்கிறதான குற்றச்சாட்டு என்ன? இவர்கள் திருப்தியாகாதவர்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து இருக்கிறதான நாம் இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தேவன் கோபப்படுகிற, தேவன் விரும்பாத ஒரு காரியம் யாராயிருந்தாலும் சரி, நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாகாமல், ஆமென், தன்னுடையது அல்லாததை நமக்காக என்ன செய்யக்கூடாது? சேர்த்து வைக்கக்கூடாது. ஒரு நாள் என்னிடத்துல சொன்னார், பாருங்கள், நம்ம நடந்து போகும்போது ஒரு பொருள் அல்லது பணம் கீழே கிடக்கிறது. ஒரு 10,000 ரூபாய் கிடக்குதுன்னு வைங்களேன். 10,000 ரூபாயெல்லாம் கிடக்காது இல்லையா? சரி, ஒரு 500 ரூபாய் கிடக்குதுன்னு வைங்க. அந்த 500 ரூபாவை எடுக்கலாமா கூடாதா? எடுக்கலான்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலையை பார்த்து வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுத்தார், ஜெபம் பண்ணி எடுத்து என்ன செய்வாங்க? கொண்டு போயிடுவாங்க. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? நம்ம நிறைய பேர் சரின்னு நினைச்சிட்டு இருப்போம். இது அதுக்கு தான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. தன்னுடையது அல்லாததை தனக்காக எடுக்கக்கூடாது. ஆமென். என்னைக்கும் ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னுடைய என்ன சொன்னார்? நிலத்தை என்ன செய்யணும்? நீ பண்படுத்தி தான் அதுல இருந்து பயனை நீ என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அதாவது நீ கடினமாய் உழைத்துதான் அதில் இருந்து என்ன செய்ய வேண்டும்? பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த 500 ரூபாய் இங்க எப்படி வந்தது? ஆண்டவர் மேல இருந்து போட்டாரா? இல்ல, யாரோ ஒருவர் நம்மள மாதிரி அவசரமா போகும்போது இந்த 500 ரூபாவை தவற விட்டது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. சரி, இப்ப இந்த 500 ரூபாவுக்கு, இந்த 500 ரூபாயில தான் இந்த சோதனை வருகிறது உங்களிடத்துல. ஆமென். இதை நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்று தருகிறார். இந்த 500 ரூபாவை என்ன செய்யணும்? பாஸ்டர்கிட்ட கேட்போமா? பாஸ்டர் என்ன செய்யணும்? நம்முடைய இந்திய சட்டப்படி எந்த ஒரு